பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கூட்டம் முக்கியம் இல்லை. ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தில் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். 2 ஜாதி இருக்காங்க, 2 மதம் இருக்குன்னா தனித்தனியாக அவங்களோட மதத்துக்காகவோ இல்லை ஜாதிக்காகவோ ஓட்டு போடுவாங்க. பட் ஒரு 10 பேர் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருந்தால் அந்த 10 ஓட்டை தீர்மானிக்கிறாங்கன்னா அவங்க தான் அந்த இடத்துல வெற்றியை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி. ஸோ அந்த 2 மதங்களும் சரி 2 ஜாதிகளும் சரி அந்த 10 பேருக்கு தான் அடிமையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பொலிட்டிக்கலோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட பூமி உருவானதில் இருந்தே இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஒரு கட்சி முன்னேறிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தான் உண்மையான பொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான நிறைய கட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். ஏஎம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவைசி சாரோட கட்சி, அதுக்கப்புறம் வந்து பிஜேபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் காங்கிரஸ், எல்லா கட்சியுமே அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கட்சியுமே இல்லைன்னு அப்படிங்கிறத மறக்க முடியாது. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு சைலண்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் ஒரு பொலிட்டிக்கலில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கணும். பேஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு 1, 2 ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட எய்மும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐயுஎம்எல்லோட கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணி யாரோட இருக்காங்கன்னா திமுகவோட இருப்பாங்க. ஸோ அந்த திமுகவோட இருக்கும்போது கண்டிப்பாக வந்து திமுகவோட பவரையும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ் அமைக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து 1லேருந்து 2 சீட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டை வந்து கரெக்டாக அவங்களால ஜெயிக்க முடியும். ஸோ அப்படியே ஜெயிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஸ்பேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும். அதாவது வந்து கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிங்டமாக இருக்கும், அது 2 கிங்டமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஐயுஎம்எல் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக, அதாவது 234 தொகுதிகளையுமே தனி பெரும்பான்மையாக போட்டியிடுற கட்சியாக கூட மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஏன் அப்படி வரும் அப்படின்னா அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் ஆஃப் ஒரு கிளியர் கட் திங்கிங். இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும், இந்த இடத்துல நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு முக்கியமாக தேவை. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியை இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படிங்களா, பிஎம்கே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சின்ன சின்ன கட்சிகளும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுல நான் வந்து அடுத்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபோக்கஸாக ஐயுஎம்எல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் என்டிகே மாதிரி கட்சி இந்த தப்புகள் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க தப்பு தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மொத்தமான வளர்ச்சி பார்க்குறாங்க, 8%, 10% அப்படிங்கிறது. பட் அந்த 8%, 10% ஒரே இடத்துல குவிஞ்சால் மட்டும்தான் அவங்களால வெற்றிக்கனியை வந்து ஈஸியாக கிராப் பண்ண முடியும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்டிகே ஐயுஎம்எல் மாதிரி வரணுன்னா ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கணும்.